பார்லேரியாவோட இனத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பிரபலமான இனங்களில் ஒன்று பார்லேரியா கிறிஸ்டாட்டா அப்படின்னு சொல்லப்படுற டிசம்பர் பூ. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பூக்கக்கூடிய எக்கால வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் பூ தோட்டங்கள் மற்றும் நிலப்பரப்புகளுக்கு ஒரு புதிய வண்ணத்தை சேர்க்குது. இந்த டிசம்பர் பூக்கள் ஊதா அல்லது லாவெண்டர் நிறத்தில் காணப்படுது. சில பூக்கள் வெள்ளை அல்லது மஞ்சள் கோடுகள் மற்றும் புள்ளிகளுடனும் காணப்படுது. 3 to 6 அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த செடி புதர் போல காட்சியளிக்குது. இலைகள் அடர் பச்சை நிறத்திலும் சிறிய முட்களால் மூடப்பட்டிருக்கு. தோட்ட ஆர்வலர்களும் குறிப்பா பெண்களும் இந்த டிசம்பர் பூச்செடி வளர்ப்புல அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. டிசம்பர் பூவோட காட்சி நமக்கு மகிழ்ச்சியை தர்றது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மருத்துவத்திலும் தோட்டக்கலையிலும் ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருது. பார்லேரியா இனங்களின் இலைகள் மற்றும் வேர்கள் அழற்சி எதிர்ப்பு, ஆன்டிபயோட்டிக் மற்றும் வலி நிவாரணி பண்புகளை கொண்டதாக நம்பப்படுது. தோல் கோளாறுகள், சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருது. டிசம்பர் பூவின் குறைந்த மற்றும் சுலபமான பராமரிப்பு தன்மை அலங்கார தோட்டக்கலைக்கு சிறந்ததா பார்க்கப்படுது. இதோட அழகான பூக்கள் அப்புறம் பசுமையான இலைகள் நம்மளோட தோட்டத்தையும் நிலப்பரப்பையும் வலுவடைய செய்து உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கு. டிசம்பர் செடிகளோட வண்ணமயமான பூக்களை பார்க்க தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் அடிக்கடி வருது. உங்களோட தோட்டத்திற்கு மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்க்க விரும்பினால் உங்களுக்கு டிசம்பர் பூ ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். டிசம்பர் பூவோட பராமரிப்பை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். உங்களோட தோட்டத்தில் நீங்கள் டிசம்பர் பூச்செடியை வளர்க்க முடிவு செஞ்சீங்கன்னா அது செழித்து வளர வெயில் அல்லது பாதி அளவு நிழலான இடத்துல நீங்கள் நடலாம். நன்கு வடிகட்டிய மண்ணில் டிசம்பர் செடி நல்லா வளரும். வெப்பமண்டல அல்லது மிதவெப்ப மண்டல காலநிலையில் டிசம்பர் பூச்செடி செழித்து வளரும். உங்களோட டிசம்பர் பூச்செடிக்கு தவறாமல் தண்ணீர் பாய்ச்சலாம். ஆனால் அதிகப்படியான நீர்ப்பாசனத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த டிசம்பர் பூச்செடி நீர் தேங்கி இருக்கிற மண்ணில் வளர விரும்புறதில்லை. டிசம்பர் பூச்செடியின் வடிவத்தை பராமரிக்கவும் புதிய வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து டிசம்பர் பூச்செடியை கத்தரித்து விடுவது ரொம்பவே நல்லது. செடி வளரும் பருவத்தில் ஆரோக்கியமான வளர்ச்சி பெறவும் பூ பூக்கிறத ஊக்குவிக்கவும் சீரான மற்றும் மெதுவான வெளியிடக்கூடிய உரத்தை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்கள் தோட்டத்தை குறைந்த பராமரிப்பில் கண்கவர் பூக்களால் ஒரு குளிர்கால கண்காட்சி மாதிரி அலங்கரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டிசம்பர் பூச்செடி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோவை பார்க்க தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.